அதிமுகவுக்கான கூட்டணி வாய்ப்புகள் அல்லது இப்போ ஒரு ஆண்டு தான் இருக்குது ஆட்சி, இன்னொன்று அவங்க இன்னொரு தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ங்கிற கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி? ரொம்ப நெருக்கடியான நிலையில் ஏடிஎம்கே இருக்குது. ஃபஸ்ட்டு கூட்டணி ஒன்று தான் அதுக்கு தீர்வாக இருக்க முடியும். ஒரு வலுவான கூட்டணி. இப்போ தொடர்ந்து 2019 திமுக வெற்றி பெற்று கொண்டு வருவதற்கு காரணம் ரொம்ப வலுவான ஒரு ஃபர்மிடபிள் அலையன்ஸை அவங்க இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் காரணம். ஒருவேளை திமுக பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிற கட்சிகள் எல்லாமே கடந்த காலத்தில் ஏடிஎம்கேயோட இருந்தது தான். அந்த கட்சிகள் எல்லாமே ஏடிஎம்கேயோட இருந்தது அப்படின்னா இன்றைக்கி திமுக இருக்கிற இடத்துல ஏடிஎம்கே இருந்திருக்கும், ஏடிஎம்கே இருக்கிற இடத்துல திமுக இருந்திருக்கும். அப்படிதான். அப்படிங்கிறப்போ வலுவான கூட்டணிங்கிறத தவிர்த்து வேற ஆப்ஷன்ஸ் எடப்பாடியாருக்கு கிடையாது. முதல் விஷயம். அப்படின்னா இப்போ அடுத்தாப்புல யாருடன் கூட்டணி அப்படின்னு இதில் ரெண்டு விதமான இது இருக்கு. ஒன்று விஜய், அவரோட கூட்டணி வைக்கலாம், அந்த சைட் போகலாமா, இன்னொன்று பிஜேபி இந்த சைட் போகலாமா அப்படின்றது. இப்போ விஜயை பொறுத்தளவில் விஜயனுடைய ரசிகர்கள் இன்று கட்சியில் இருக்காங்க. அத்தனை பேரும் விஜயை ஒரு முதல்வராக பார்க்குறாங்க. விஜய் ஒரு முதல்வர் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ விஜய் ஏடிஎம்கேட கூட்டணி வைப்பாரா? ஒருவேளை அரசியலில் எந்த விதமான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் வரலாம். அது கடைசி நிமிஷம். நான் தியரிட்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப விஜய் வருவாரா என்னங்கிறது தெரியாது. விஜய் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி வரணுமா, பவன் கல்யாணம் ஆகணுமான்னு அவர் தானே முடிவு பண்ணுவார், நமக்கு தெரியாதுல்ல. இல்லை அவர் முடிவு பண்ணுவார். ஆனால் அவருடைய ரசிகர்கள் ஒட்டியும் அந்த நான் என்ன சொல்கிறேன்னா அவருடைய ரசிகர்கள் அது ஒரு பெரிய ப்ரெஷர் குரூப்பில் அவங்க விஜய் எப்படி பார்க்குறாங்க. ஓகே, அவங்க எப்படி இப்போ எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இருந்தாங்க. முதல் தேர்தலில் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இருந்தாங்க. எம்ஜிஆர் முதல்வர்ங்கிற அந்த கேட்டகரியில் இல்லாமல் ஏதோ ஒரு துணையா ஏதோ ஒரு கட்சியில் போய் ஒட்டுறதை அவங்களுடைய ரசிகர்கள் ரசிப்பாங்களா? ஸோ அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குல்ல. இது ஒன்று. இன்னொரு பக்கம் பிஜேபியோட போகலாமா, இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இதில் ஒரு விஷயம் இப்போ பிஜேபிக்கு எப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி, ஏன்னா தொடர்ச்சியாக அவர் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே தானே இருக்கிறார். அதுக்கு முன்னால் கூட்டணியிலையும் இருந்திருக்காங்க, கூட்டணி இல்லைங்கிறதுக்கும் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால் ஜெயலலிதா கூட்டணியும் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் பிஜேபியுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதற்கு பிறகு 2019 எடப்பாடியார் அவர்கள் கூட்டணியும் வச்சிருக்காங்க. இது அரசியல். நான் அரசியலை யதார்த்தமாகவே பார்க்குறேன். இப்போ என்டிஏ இந்த 2024 பாத்தீங்கன்னா இப்ப இந்த கூட்டணி 2021 இருந்த கூட்டணி நீடித்திருந்தால் என்ன ஆயிருக்கும்னு ஒரு சாதாரண அரித்மெட்டிக் கணக்கு போட்டால் 13 லோக்சபா தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதோடு மட்டுமல்ல அசம்பிளி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இந்த என்டிஏ தொடர்ந்ததுன்னா 85 அசம்பிளி செக்மெண்ட்ஸ்ல என்டிஏ லீட் பண்ணி